வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா தேர்ட் டேர்மில் எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன். த டாபிக் நேம் இஸ் டேக்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த லெசன் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸில் ஒரு 3 பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஸோ to know the taxation, principles of taxation and its types, to know the importance of tax and its type, to gain knowledge of the need of the tax and people's welfare. So டேக்ஸை பற்றியும் அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் இது எதுக்காக அப்படிங்கிறத பற்றியும் இந்த லெசன் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் குட்டி ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு, திருவள்ளுவர். It was only for the good of his subject that he collected tax from them, just as the sun draws moisture from the earth to give it back 1,000-fold. So first introduction. For the welfare of the society, the government has to perform various functions, so it requires revenue. Modern governments have a wider variety of the source of the revenue. The principal source of the revenue are taxes, fee, prices, special assessment and raffle schemes. Like any other current country, taxes from the most important part of the revenue of the India. ஸோ இந்த ரெவென்யூ அப்படிங்கிற விஷயம் என்னென்னா வருவாய். ஸோ ரெவென்யூ இருந்தால் மட்டும்தான் கவர்மெண்ட் நமக்கு எல்லா ஒரு விஷயங்களும் கொடுக்க முடியும். நமக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், நமக்கு என்ன ஒரு ஸ்கீம்ஸ், என்ன ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அதுக்கு கண்டிப்பாக எக்கனாமிக்கலாக அவங்களுக்கு சப்போர்ட் வேணும். ஸோ அந்த எக்கனாமிக் எங்கேருந்து வரும்? நம்மளோட அமௌண்ட்லேருந்து தான் அவங்க டேக்ஸ் நம்ம கட்டுற டேக்ஸ்லேருந்து தான் அவங்க நமக்கு திருப்பி ஒரு நல்ல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ டாக்ஸேஷன் அப்படின்னா என்னென்னா, taxation is a term for when a taxing authority, usually government, levies or impose a tax. The term taxation apply to all types of involuntary levies, from income to capital gains to estate taxes. Though taxation can be noun or a verb, it is usually referred to as an act. The resulting revenue is usually called taxes. ஸோ டாக்ஸேஷன் அப்படிங்கிறது வரி விதிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாக்ஸேஷன் அப்படிங்கிறது ஒரு பீப்புள் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற ஒரு லா இல்லை ஒரு ஆக்டாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை கவர்மெண்ட் பீப்புள்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை தான் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் taxes are compulsory payment to the government without expectations of direct or return or benefit to the taxpayers. According to Professor Seligman, taxes are defined as a compulsory contribution from a person to the government to defray the expenses incurred in the common interest of all the without references to the special benefit conferred. ஸோ டாக்ஸஸ் அப்படிங்கிறதுனா கம்பல்சரி, நான் இவங்க கட்டணும், இவங்க கட்ட மாட்டாங்க அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே கட்டணும் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த டேக்ஸ். ஸோ அப்படி கட்டினா மட்டும்தான் நம்ம கவர்மெண்ட்டால் நம்மளுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அதை காம்பன்சேட் டீஃப்ரே பண்ண முடியும். அது ஈடு கட்ட முடியும். அப்படி அவங்க நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாலும், கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு எக்கனாமிக்கலாக ரொம்ப குறைஞ்சிருவாங்க. ஸோ அந்த எக்கனாமிக்கலாக காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் நமக்கிட்ட இந்த டேக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வாங்குறாங்க. ஸோ why are taxes imposed? So everybody is obliged by law to pay taxes. Total tax money goes to government. The government decided how a tax to be spent, how the budget is to be organized. Tax payment is not optional. An individual has to pay tax if any income come under the income tax slab. It is a duty of every citizen to pay taxes. More collections of taxes allow the government of the implement more and more welfare schemes. ஸோ டேக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் சரி, நம்மக்கிட்ட ஒரு வீடு இருந்தாலும் சரி, நிலம் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம கம்பல்சரி கவர்மெண்ட்டு கட்டியே ஆகணும். ஸோ இது ஹியூமன், இவங்க தான் கட்டணும், இந்த பர்சன் கட்டக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான டாக்ஸேஷன் நடந்துட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ எதுக்காக இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டாக்ஸஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆடம் ஸ்மித் principles or canons of taxation still form the basis of the tax structures of the modern state. ஸோ என்னென்ன பிரின்சிபல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, canon of equality,
canon of certainty, canon of convenience, canon of economy. So canon of equality அப்படின்னு பார்த்தோன்னா government should impose taxes in such a way that people have to pay according to their ability. It does not mean equal amount of tax, but it means that the burden of tax must be fair and just. So வந்து canon equality அப்படிங்கிறது என்னென்னா நம்ம டேக்ஸ் வந்துட்டு எல்லாருமே வந்து அவங்கவுங்கள எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஈக்குவாலிட்டி தான் கேன் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு வந்துட்டு canon of certainty. Certainty creates confidence in the taxpayers, cost of collections of taxes, and increase economic welfare because it tends to avoid all the economic waste. ஸோ நம்ம வந்து டேக்ஸ் கண்டிப்பாக பே பண்ணணும். இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா உறுதியான நியதி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது கன்ஃபார்மாக நம்ம டேக்ஸ் கட்டுறதுனால எந்த ஒரு எக்கனாமிக்கலாகவும் நம்ம வந்து வேஸ்ட் ஆக மாட்டோம். எல்லாமே வந்துட்டு கரெக்டான ஒரு எக்கனாமிக் லெவல் வந்து நேஷனல் லெவலில் போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதா இந்த கேன் ஆஃப் சர்டனிட்டி. கேன் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்னா டேக்ஸ் ஷுட் பி லெவல்ட் அண்ட் கலெக்டட் இன் சச் அ மேனர் தட் இஸ் ப்ரொவைட் அ மேக்ஸிமம் ஆஃப் கன்வீனியன்ஸ் டு த டேக்ஸ் பேஸ். இட் ஷுட் ஆல்வேஸ் பி கெப்ட் இன் அ வியூ தட் த டேக்ஸ் பேஸ் சஃபர்ஸ் த லீஸ்ட் இன்கன்வீனியன்ஸ் இன் த பேமெண்ட் ஆஃப் தி டேக்ஸ். ஸோ இது வந்துட்டு என்னென்னா அவங்கவுங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல் இந்த கேன் ஆஃப் கன்வீனியன்ஸ். ஸோ கேன் ஆஃப் எக்கனாமி அப்படின்னா மினிமம் பாசிபிள் மணி should be spent in the collections of taxes. Collected amount should be deposited in the government treasury. ஸோ இந்த கேனன் ஆஃப் எக்கனாமி அப்படிங்கிறது பொருளாதாரத்தின் நியதின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ கேனன் ஆஃப் எக்கனாமி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து மினிமம் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து நம்ம அதுக்கு டேக்ஸுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது இந்த கேன் ஆஃப் எக்கனாமி அப்படிங்கிற பிரின்சிபல்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஆடம் ஸ்மித் ஸ்டார்ட் பண்ண இந்த பிரின்சிபல் தான் இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு பேஸ் ஆஃப் த எக்கனாமிக் ஸ்ட்ரக்சராக போய்கிட்டு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாக்ஸேஷன் டைப்ஸ். ஸோ டாக்ஸேஷன் என்னென்ற டைப்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தா ப்ரொபோர்ஷனல் டேக்ஸ், ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ், ரிக்ரீசிவ் டேக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு proportional tax. The proportional tax அப்படின்னா is a method where the rate of tax is the same regardless the size of the income. The tax amount realized will vary in the same proportion as it of income. If tax rate is 5% on income and Mr. X get the income of rupees 1000, he will pay rupees 50. Mr. B gets an income of rupees 5000, he will pay tax of rupees 50. In short, proportional tax leaves the relative financial status of a taxed persons uncharged. ஸோ வந்துட்டு இந்த ப்ரப்போர்ஷனல் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது என்னென்னா காமன் டு ஆல். இப்போ வந்து இவங்க வந்து இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, இவங்க வந்து இப்போ எக்ஸ் அப்படிங்கிற பர்சன் வந்து 1000 ரூபி வந்துட்டு வாங்குறாங்க, அவங்க he will pay rupees 50. இதே வந்துட்டு ஒரு 5000 ருபீஸ் வந்துட்டு சம்பளம் வாங்குற பி பர்சன் இருக்காங்க, அவங்களும் வந்து 50 ருபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ காமன் டு ஆல் பர்சன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரப்போர்ஷனல் டாக்ஸேஷன். எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீனும் இல்லாமல், எந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனும் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான டேக்ஸை கொடுக்கறதா இந்த ப்ரப்போர்ஷனல் டாக்ஸேஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா progressive taxation. Progressive taxation என்னென்னா is a method by which a rate of tax will also increase with the increase of income of the person. If a person with rupees 1000 income per annum pays a tax of 10%, rupees 100, a person with income of rupees 10,000 per annum pay of taxes of 25%. Rupees 2,500 a person with income of 1 lakh per annum pays a tax of 50%. That is rupees 50,000. So இந்த progressive taxation அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு டிபெண்ட் அப்பான் தி இன்கம். இப்போ வந்து ஒவ்வொரு பர்சன் வந்து அதிகமான இன்கம்மை வந்து வாங்குவாங்க, சில பேர் வந்து கம்மியான இன்கம் வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படிங்கிறதுனா டிபெண்ட் அப்போ வந்து இன்கம், அவங்கவுங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களோ அதில் வந்துட்டு 50%, 25%, 10% அப்படிங்கிற ஒரு சர்டன் பர்சன்டேஜை வச்சு நம்ம டேக்ஸ் கட்டுறது தான் இந்த ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன். அடுத்து ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன். A regressive taxation is a tax applied uniformly taking a large percentage of income from the low earners from the high income earners. It is a opposition to the progressive tax. ஸோ இந்த ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான டாக்ஸேஷன். எல்லாத்துக்கும் யார் டிபெண்ட் அப்போ அந்த இன்கம் அவங்க வந்துட்டு வாங்குகிற அந்த டாக்ஸேஷன் தான் ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன். ஆனால் இந்த ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படி கிடையாது. இட் இஸ் ஆப்போசிட் டு த ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன். எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா கம்மியாக சம்பளம் வாங்குறவங்க கிட்ட அதிகமான டேக்ஸும், அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க கிட்ட கம்மியான டேக்ஸையும் வாங்கி இப்படி ஒரு டாக்ஸேஷன் சிஸ்டம் இருக்கிறது இந்த ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன் சிஸ்டம்ஸ். அக்கார்டிங் டு மீ ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் இஸ் அ வெரி குட் டைப் ஆஃப் டாக்ஸேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேக்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மளோட அன்றாட வாழ்க்கை நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தான் நம்ம இந்த பேரில் பார்க்க போகிறோம்.
Without taxes, government would be unable to meet the demands of the society. Taxes are crucial because governments collect this money and use it to finance under the following projects. ஸோ இந்த டேக்ஸ் நம்மக்கிட்ட வாங்கினா மட்டும்தான் அவங்க வந்து அவங்க க்ரூஷியலான சில இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட எந்த ஒரு டேக்ஸும் வாங்காமல் கவர்மெண்ட்டால் ஒன்லி வந்து இன்கமிங் நமக்கு அவுட்புட்டை மட்டும் நம்மளால் கொடுக்க முடியும். நம்மக்கிட்ட இன்கம் வாங்கினா தான் அவங்க நம்ம அவுட்புட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் இந்த taxes யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா health. Without taxes, government contributes to health sector which would be impossible. Taxes goes to the funding health services such as social health care, medical research, social security etc. ஸோ இந்த மாதிரி ஹெல்த் வைஸ் இப்போ நமக்கு நிறைய வந்து கவர்மெண்ட்டில் முகாம் அந்த மாதிரிலாம் போடுவாங்க, கேம்ப் அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அது எதுக்காக அப்படின்னா சோஷியலாக பீப்புளுக்கு ரொம்ப வசதி இல்லாதவங்க அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட அமௌண்ட் எதுவும் வாங்காமல் ஃப்ரீயாகவே எல்லாமே நமக்கு டெஸ்டிங் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து இன்கம் வந்து நம்ம டேக்ஸ் கட்டுற இன்கம் டேக்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன். Education could be one of the most deserving recipient of the tax money. So governments put a lot of importance in the development of the human capital and education in a central in the government. So இப்போ நம்ம நிறைய பார்த்துருக்கோம், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் குழந்தைங்க படிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் குழந்தைங்க படிக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஈக்குவல் டு ப்ரைவேட் ஸ்கூல் அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க டெவலப்மெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு எக்கனாமிக்கல் நீட் வேணும். ஸோ அந்த நீடு தான் வந்து டேக்ஸ் மூலிமா எடுத்துக்கிறாங்க. ஸோ கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டாபிக். கவர்னன்ஸ் is a crucial component in the smooth running of the country affairs. Poor governance would have a far-reaching ramification on the entire country with a heavy toll on its economic growth. Good governance ensures the money collected is utilized in a manner that benefits citizens of the country. So governance அப்படிங்கிறதுனா ஒரு கவர்மெண்ட்டை வந்து கரெக்டாக ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அவங்க வந்து எல்லா இடத்துக்கும் அவங்க வந்து ஒன்லி வந்து எஜுகேஷன் ஒன்லி ஹெல்த் மட்டும் இல்லாமல் எல்லா செக்டார்லேயும் அவங்க வந்து ஹெல்ப்பிங் கண்டிப்பாக வேணும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் எல்லா ஒர்க்கையும் அவங்க வந்து ஈடுகட்டணும் அப்படின்னா இஸ் ஒன்லி த்ரூ இந்த taxation மூலிமா மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அதர் இம்பார்ட்டன்ட் செக்டர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப்மெண்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஹவுசிங் அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ அதர் என்னென்னலாம் அவங்க டாக்ஸேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, apart from social projects, governments also use money collected from the tax to fund sectors that are crucial for the well-being of their citizens such as security, scientific research, environment protection etc. Some of the money is also channelized through the fund projects such as pensions, unemployment benefits, child care etc. Taxation can affect the state of the economic growth of the country. Tax generally contribute the gross domestic product of the country. ஸோ வந்துட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். ஸோ எல்லா விஷயத்துக்குமே இப்போ நமக்கு வயசானவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்குறாங்க, சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுறாங்க, என்விரான்மெண்ட்டாக நிறையா ஹெல்ப்ஃபுல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து டேக்ஸால் மட்டும்தான் முடியும். ஸோ டேக்ஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீட் ஃபார் த கண்ட்ரி. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா, இன் மாடர்ன் டைம்ஸ் டேக்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். ஒன்று வந்து டைரக்ட் டேக்ஸு, இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். அதை பற்றி இப்போ நெக்ஸ்ட் பேரில் நம்ம பார்க்க போகிறோம். டைரக்ட் டேக்ஸ்னா என்ன? டைரக்ட் டேக்ஸ் இஸ் அ pay directly by the individual or organization to imposing entity. A taxpayers, for example, pay direct taxes to the government for different purposes including real property tax, personal property tax, income tax or taxes on assets. ஸோ வந்து இந்த டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் இப்போ நம்ம காமனாக கட்டுறது. இப்போ வீடு இருந்தால் கட்டுறது, நம்ம வேரில் ஒரு நிலம் இருந்தால் டேக்ஸ் கட்டுவாங்க, நம்ம எவ்வளோ இன்கம் வாங்குறோம் அதை பொறுத்து இன்கம் டேக்ஸ் கட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டுறது தான் இந்த டைரக்ட் டேக்ஸ். ஸோ டூயூனோலாம் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் த ரெவென்யூ bifurcated and the separate board of the direct taxes known as the Central Board of Direct Taxes constitute under the Central Board of Revenue Act 1963. So next வந்து என்ன? corporation tax. corporation tax னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். It is levied on the profit of corporation and companies. It is charged on the royalties, interest gains from the sale of the capital assets, locality in the India, fees for technical services and the dividends. So corporation tax அப்படிங்கிறதுனா நமக்கிட்ட இருந்து வாங்குறது இந்த டைரக்ட் டேக்ஸஸ். ஸோ இந்த கார்பரேஷன் டேக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா கவர்மெண்ட் அந்த கம்பெனிஸ் கிட்ட இருந்து ப்ரைவேட் செக்டார்ஸ் கிட்ட இருந்து வாங்குறது இந்த கார்பரேஷன் டேக்ஸஸ். அடுத்து வெல்த் டேக்ஸ். It is imposed on a property of the individual depending upon the value of the property. The same property will be taxed every year on its current market value. So wealth tax என்ன பார்த்தா நம்மக்கிட்ட ஒரு வீடு, கார், ஜுவல்லரி, நம்மக்கிட்ட என்ன ஒரு
லேண்டு கேஷ் நம்ம அதிகமாக கேஷ் வச்சோன்னா நம்ம டேக்ஸ் கட்டணும். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன வெல்த் இருந்தால் அதுக்கு கட்டுற டேக்ஸ் தான் வெல்த் டேக்ஸ். ஸோ அடுத்து வந்து கிஃப்ட் டேக்ஸ். இட் இஸ் paid to government by the recipient of the gift depending on the value of the gift. ஸோ கிஃப்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது கூட நம்மளோட ஃபேமிலி தவிர்த்து நம்மளோட வெளி ஆட்கள் யாராவது நமக்கு கிஃப்ட் அந்த மாதிரி அதுக்குன்னு சில வேல்யூஸ் இருக்குது. அந்த லெவலில் வந்துட்டு நமக்கு கிஃப்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கு கூட நம்ம வந்து டேக்ஸ் கட்டணும். ஸோ எஸ்டேட் டியூட்டி. அடுத்து வந்து எஸ்டேட் டியூட்டினா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா it is charged from the successor of the inherited property. It is not desirable to avoid payments of tax. They are levied directly on the income and the property of the persons who pay directly to the government. ஸோ இது வந்துட்டு எஸ்டேட் டியூட்டி அப்படிங்கிறதுனா இட் இஸ் நாட் அவங்களோட ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஆனால் வந்துட்டு பரம்பரையாக வந்து வாங்கிட்டு வருவாங்க. அவங்க அந்த லேண்டில் வந்து அவங்க தான் வந்து சர்வே பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ் கிட்டேருந்து டேக்ஸ் வாங்க இந்த எஸ்டேட் டியூட்டி. நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி டைரக்ட் டேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இன்டைரக்ட் taxன்னு ஒன்று இருக்குது. On the other hand, when the liability to pay taxes of one person and the burden of the tax shifts on the some person, this type of tax is called indirect tax. Indirect tax is a tax whose burden can shift to the others. For example, ஸோ இந்த மாதிரி இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஒருத்தர்கிட்ட மட்டுமே டேக்ஸ் வாங்காமல் அந்த டேக்ஸை வந்து 2 பேர்த்துக்கிட்டையும் வாங்குறதா இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வந்து தயாரிக்கிறாங்க. அந்த ப்ராடக்ட்டை வந்து அந்த ப்ரொடியூசர் மட்டுமே டேக்ஸ் கட்டாமல் அதோட கன்சியூமரும் அந்த டேக்ஸை கட்டுறது தான் இந்த இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்லலாம். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்குது. திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சர்வீஸ் டேக்ஸ். அடுத்து சர்வீஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் டேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா it is based on the provisions of the services. This tax is collected from the service recipient and paid to the central government. So service நம்ம வந்து ஒரு வந்துட்டு நம்ம ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை வந்து இன்னொருத்தர் வந்து வாங்குறாங்க, அதுக்காக சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அதுக்காக சர்வீஸ் டேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சேல்ஸ் டேக்ஸ் ஆர் விஏடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேல்ஸ் டேக்ஸ் இல்லைனா விஏடி அப்படின்னு என்ன சொல்கிறோன்னா இட் இஸ் அ indirect tax on a sales of goods because liability to collect taxes that of shopkeeper, but the burden of the tax falls on the customers. The shopkeeper realizes the tax amount from the customer by including its price of the commodity that he sells. ஸோ வந்து இது என்னென்னா இந்த விஏடி அப்படிங்கிறது வேல்யூ ஆடட் டேக்ஸ். இதை வந்து டேரெக்டாக நம்ம வந்து இன்டைரக்ட் சேல்னு சொல்லிடலாம். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறாங்கன்னா இட் இஸ் டைரக்ட்லி அந்த டேக்ஸ் வந்து இந்த கன்சியூமர் தான் கட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த சேல்ஸ் டேக்ஸ் ஆர் விஏடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸைஸ் டியூட்டி. இதை வந்து நம்ம தமிழ் என்ன சொல்லலாம், காலால் வரி அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் பெய்ட் பை த ப்ரொடியூசர் ஆஃப் த கூட்ஸ் ஹூ ரிகவர்ஸ் இட்ஸ் ஹோல்சேலர்ஸ் அண்ட் ரீட்டெயிலர்ஸ். திஸ் டாக்ஸ் இஸ் இந்தியா இஸ் லெவிட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த விஏடி அப்படிங்கிறது வந்துட்டு கன்சியூமர் வந்து மொத்தமாக கட்டுறது. ஸோ இந்த எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது அந்த ஹோல்சேலரோ ரீட்டெயிலரோ கட்டுறது தான் இந்த எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ். ஸோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது கூட ஒரு டைப் ஆஃப் டேக்ஸ் இது வந்து இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். த ஸ்டேட் கவர்மெண்ட் சார்ஜஸ் சச் a tax on every transaction related to entertainment. Some examples are movies, tickets, video games, arcade, stages, shows, exhibitions, amusement parks and the sports related activities. ஸோ இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற எல்லா விஷயங்களுக்குமே நம்ம அதுக்குமே வந்து டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஸோ இப்போ ஒரு ஃபிலிம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு கூட என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். ஒரு தேட்டர் வந்து நமக்கு பீப்புளுக்காக அதை வந்து ஷோ பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் வந்து கட்டியே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் டேக்ஸ் imposed on a sale, manufacturing and usage of goods and services. This tax is applied on services and goods at a nation level with the purpose of achieving overall economic growth. GST is particularly designed to replace the indirect tax imposed on goods and services by the central and the states. Goods and services. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து தயாரிக்கிறாங்க, அதை விற்கிறாங்க, அது வந்து இன்டைரக்டாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட்டுறது தான் இந்த ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அது வந்து இன்டேரக்டாக எந்த ஒரு விஷயமும் நடக்காமல் டேரெக்டாக எல்லோரும் கட்டணும் எந்த ஒரு ராங்கான ஒரு ப்ராசஸ் நடக்கக்கூடாது, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டியில் இன்ட்ராஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி, அதில் வந்து இன்ட்ராஸ்டேட் ரெண்டாக பிரிக்கலாம். ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி. அந்த இன்டர்ஸ்டேட் ஜிஎஸ்டி இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு நம்ம சொல்லலாம்.
பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி பற்றி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பற்றி கண்டிப்பாக வந்துட்டு ஜிஎஸ்டியான ஒரு விழிப்புணர்வு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜிஎஸ்டி வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்மளோட இந்தியாவில் ஜிஎஸ்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் இதில். ஸோ ப்ரீவியஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் இட்ஸ் டிஃபிகல்ட்டிஸ். தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தி இந்தியன் டாக்ஸேஷன் கோஸ் பேக் டு த ancient period. According to the Atshatra, the book written by Catulia, in ancient times taxes were revealed and collected in both cash and the kind. The modern history of the indirect taxes starts from the early 20th century when central excise duty was imposed on the salt, sugar, motor spit, etc. ஸோ இந்த மாதிரி முதல்ல இருந்த ஏன்ஷியன் பீரியட்லேயும் இந்த டாக்ஸேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் போத் கேஷ் அண்ட் த கைண்ட். அதுக்கப்புறம் ஏர்லி 20th சென்ச்சுரியில் வந்துட்டு இதுக்கு வந்து இன்டைரக்ட் டேக்ஸாக மாற்றினாங்க. சால்ட்டு, சுகரு, ஸ்பிரிட்டு அதில் எல்லாத்துலேயுமே வந்து டேக்ஸ் போட ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிராஜுவலி த பேஸ் ஆஃப் த எக்ஸைஸ் டியூட்டி வாஸ் வைண்ட் அட் த டைம் ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ். த சிஸ்டம்ஸ் ஆஃப் தி சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி அட் த நேஷனல் லெவல் அண்ட் த சேல்ஸ் டேக்ஸ் ஆன் த ஸ்டேட் லெவல் வாஸ் ப்ரிவிலிங். ஆஃப்டர் ப்ரொலாங்ட் எஃபர்ட்ஸ் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், VAT was a sales tax at the state level was prevailing. Introduced first in the Indian state of the Haryana in 2003 and therefore is 24 states including Punjab, Chandigarh, HP, GNK and Delhi in 2005. ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி எக்ஸைட் டியூட்டி, சென்ட்ரல் ஆக்சஸ் டியூட்டி, நேஷனல் லெவலு, ஸ்டேட் லெவல், சேல்ஸ் டேக்ஸு, இந்த மாதிரி நான் எல்லாமே வந்து முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வேட் டேக்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஆஃப்டர் இந்த 2003 அப்போ நமக்கு 24 ஸ்டேட்ஸ் தான் இருந்தது. அப்போவே வந்துட்டு இந்த மாதிரி சிஸ்டத்தை இன்டைரக்ட் டேக்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இஃப் த VAT was a majorly improvement over the pre-existing sales tax regime, then the goods and service tax is indeed a remarkable improvement and the next logical step towards realizing perfection in the taxation system in the country. ஸோ இந்த ஆஃப்டர் இந்த மாதிரி வேட்டு, எக்ஸைஸ் டியூட்டிலாம் வந்ததுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்காமல் கரெக்டான டாக்ஸேஷன் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்து மூலியமாக போகும். ஸோ இந்த மாதிரி டாக்ஸேஷன் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களோட ஈஸியாக பீப்புள் கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து ஈஸியாக கேரி ஓவர் பண்ணி பீப்புளுக்கு வந்து திருப்பி வந்து ஒரு நல்ல வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை கொண்டு வர முடியுது. ஸோ இனிஷியலி இட் வாஸ் அ ப்ரப்போஸ் தட் தேர் வுட் பி அ சிங்கிள் இந்த நேஷனல் லெவல் ஜிஎஸ்டி. ஹவெவர் தி ஜிஎஸ்டி tax regime has finally implemented from the 1st July 2007 across India. Thus there is an economic union of the country with one tax, one market and the one nation. So இந்த ஜிஎஸ்டி பற்றி முதல்ல ஒரு கான்செப்ட் இருந்தாலும் ரீசெண்டாக வந்து இந்த 2017 தான் வந்துட்டு ஜூலை 1 தான் வந்துட்டு இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற விஷயத்தை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் இஸ் அ டேக்ஸ் ஆன் ஆல் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தட் வி பை. நம்ம என்ன பொருள் வாங்கினாலும் அதுக்கு கண்டிப்பாக ஜிஎஸ்டி கட்டணும். ஸோ ஜிஎஸ்டி கட்டினா மட்டும் அதுக்கு கரெக்டான டேக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இட் ஹேஸ் அ 2 parts, the central goods and services tax and the state goods and services. நம்ம இதில் நிறைய எந்த பொருள் வாங்கினாலும் பார்ப்போம். CGST, SGSTன்னு பார்ப்போம். It is a transparent tax. If you bill for the product you buy, you will find the following information. ஸோ நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் ஒரு பொருளோட பொருள் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி அந்த வேல்யூ வந்து ₹100 அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு சிஜிஎஸ்டி வந்து 9%, அதாவது ₹9. எஸ்ஜிஎஸ்டி வந்து ₹9. டோட்டல் வந்து ₹118. நம்ம வாங்குகிற பொருள் போக நம்ம வரி கட்டுற பணம் அந்த ₹9 சேர்த்து ₹118 நம்ம கட்டுறோம். ஸோ இது மூலிமா நம்ம வந்து வரியை வந்து எந்த இடத்துலையும் வந்து நம்ம வந்து செலுத்தாமல் போகவே முடியாது. கண்டிப்பாக நம்ம எந்த பொருள் வாங்கினா கட்டியே ஆகணும். இந்த பில் தி ஜிஎஸ்டி இஸ் 18% அண்ட் இட்ஸ் டிவைடட் ஈக்குவலி அஸ் 9 ஃபார் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இந்த ஜிஎஸ்டி நான் சொன்ன மாதிரி சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த 18%யும் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி இவங்க 9% அவங்க 9% வச்சுக்குவாங்க. ஸோ இதனால் வந்துட்டு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல். தேர்ஃபோர் ₹9 will be go to தமிழ்நாடு கவர்மெண்ட் and another ₹9 will be go to the central government. If a seller in the Tamil Nadu sells a commodity to buyer in this other state, for example Karnataka, it is called a interstate trade. ஸோ வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு செல்லர் வந்துட்டு பையர் இந்த அதர் ஸ்டேட், இங்கே இருக்கிற ஒரு செல்லர் வந்து செல்லர் வந்து தமிழ்நாடு, பையர் வந்துட்டு அதர் ஸ்டேட்டாக இருந்தால் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டர்ஸ்டேட் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கேஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் ட்ரேட் த பில் வில் பி கிவன் அஸ் பிலோ. வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் ஆஃப் த வேல்யூ வந்து ₹100
ஐஜிஎஸ்டி அதான் சொன்னேன்ல, இன்டர் ஸ்டேட் ட்ரேட். ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டில் அந்த அந்த பொருளை வந்து விற்கிறோம் அப்படின்னா அந்த ஐஜிஎஸ்டிக்கு வந்து தனியாக ₹18% போடுறாங்க. ஸோ டோட்டல் வந்து ₹118. ஸோ ₹18 will be go to central government. Central government will take ₹9 and send another to the Karnataka government. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பார்த்தோன்னா அந்த 9% அவங்க எடுத்துக்குவாங்க, மீதி இருக்கிற 9% அந்த கர்நாடகா கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்படி தான் அந்த டாக்ஸேஷன் வந்து போயிட்டுருக்கு. டாக்ஸ் இஸ் டிவைடட் இன்ட்டு 5 ஸ்லாப்ஸ்: 0%, 5%, 12%, 18%, and 28%. Although GST is collected by the central government, taxes on the petroleum products, alcoholic drinks, electrically or separately collected by state government, and almost all the necessities of life like vegetables and the food grains are accepted from this tax. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து டேக்ஸ் கட்டுறதுனால நம்ம ஈஸியாக வந்துட்டு டேக்ஸை வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு செலுத்த முடியும். அடுத்து வந்து டோல் டேக்ஸ் அண்ட் ரோட் டேக்ஸ். டோல் டேக்ஸ் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டேட் வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு, ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போகிறோம்னா கண்டிப்பாக அந்த ரோடு வந்து ஹைவேவாக இருக்கும். அந்த ஹைவே வந்து அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபண்டை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபண்டை வந்துட்டு நம்மக்கிட்ட ரெவென்யூ மூலிமா டேக்ஸ் மூலிமா திரும்பி வாங்குறது தான் இந்த டோல் டேக்ஸ் அந்த ரோட் டேக்ஸ். டோல் டேக்ஸ் இஸ் a tax you often pay to the use any form of the infrastructure development by the government. Examples: roads and the bridges. The tax amount levied is rather negligible, which is used for maintenance and basic upkeep of the particular projects. அடுத்தது ஸ்வச் பாரத் செஸ். There is a cess imposed by the government of the India and it was started from the 15 November 2015. This tax is applicable on the all taxes services and the cess currently stand at 0.5%. Swachh Bharat cess is levied over and over the 14% service tax that is prevalent in the present times. So இந்த cess அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம டேக்ஸ் அப்படிங்கிறது வரி. ஸோ இந்த செஸ் அப்படிங்கிறது கூடுதல் வரி. அந்த வரி போக இன்னொரு வரியை சேர்த்து அந்த செஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஆல் த டாக்ஸஸ் சர்வீசஸ் அண்ட் த செஸ் கரண்ட்லி ஸ்டாண்ட்ஸ் 0.5%. ஸ்வச் பாரத் செஸ் அப்படிங்கிற ஒரு செஸ்ஸுக்கு 14% சர்வீஸ் டேக்ஸ் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? ஆல்ரெடி நம்ம டேரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் பற்றி பார்த்தாச்சு. அது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் என்னென்னு பார்த்தோம்னா, burden cannot be shifted by the taxpayers. Early will be shifted to the another persons. Taxes imposed on a personal income and corporate income. Taxes imposed on a various goods and services. Direct tax has a no inflation pressure. This tax has a inflation pressure. The impact and the incident are the same in the case of direct tax. The impact and the incident are different in the case of indirect tax. Direct tax is the less elastic. Indirect tax is the more elastic. So இதுதான் வந்து difference between சொல்லி பார்க்கலாம். Need for the tax and the people welfare. The levying of the taxes aims to their rise revenue to funding governing. It helps alter prices in order to balance the effect of the demand. States and their function equivalents throughout the history have used money provided by taxation to carry out many functions. Some of these includes expenditures on economic infrastructure like transportation, sanitation, public safety, education, healthcare system, military, scientific research, culture, and the other arts, public works, public insurance. A government ability to raise taxes called a fiscal capacity. So இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து taxes a very very important thing. Next வந்து it is the final part of the lesson சொல்லி பார்க்கலாம். When the expenditure exceeds tax revenue, a government accumulate debits. A portion of tax may be used to sever past debits. Government also use tax to fund welfare and the public services. These services include education system, pension of the elderly, unemployment benefits, and the public transportation, energy, water, and the water management systems are also common public utilities. ஸோ நம்ம கொடுக்குற எல்லா டேக்ஸுமே வந்துட்டு எங்கே தான் போகுது, நமக்கு திருப்பி ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட், ஒரு நல்ல வெல்ஃபேர் சிஸ்டமாக தான் திருப்பி அனுப்புகிறாங்க. ஸோ இட் மேபி நமக்கு பெரியவங்களுக்கு கொடுக்குற பேமெண்ட்டாக இருக்கலாம், அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிஷியல்ஸாக இருக்கலாம், எதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. According to the proponents of the list theory of the money creation, tax are not needed for the government revenue as long as the government the question is able to issue flat money. The purpose of taxation is to maintain the stability of the currency, express public policy regarding the distributions of the wealth, subsidizing certain industries or a population.
Groups are isolating the cost of the certain benefits such as the highways or a social security. ஸோ இப்படி பார்த்தோன்னா டாக்ஸேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம நேஷன் வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆகும். ஸோ கரெக்ட் ஒரு பக்கம் மட்டும் இன்புட் இருந்து இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் இன்புட் இருந்தால் இன்னொரு பக்கம் அவுட்புட் வரும். ஸோ ஒரு பக்கம் மட்டும் நம்ம அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா நம்ம பக்கம் எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காது. ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து லேக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டேக்ஸ் வந்து கரெக்டாக பேமெண்ட் ஆகிட்டே இருந்தால் நமக்கு வர வேண்டிய சோஷியல் செக்யூரிட்டி, ஹைவே ஆகட்டும், ஹெல்த் செக்யூரிட்டி ஆகட்டும், எல்லாமே நமக்கும் வந்து சேரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சம்மரி. ஸோ இந்த லெசன் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத சம்மரியில் கொடுத்துருக்காங்க. Taxation is a term used for when a government tax authority levels or imposes a tax. The term taxation applies to all the types of involuntary levies from income to the capital gains to estate taxes. Taxes are compulsory payments to the government without expectations of direct return or benefit to the taxpayers. Proportions taxation is a method where the rate of the tax is the same regardless size of the income. Government governance is a crucial component in the smooth running of the country affair. A direct tax is a tax whose burden is directly borne by the person on whom it's imposed, i.e., its burden cannot be shifted to the other person. Instead, it's charged from the successor of the inherited property. It is not desirable to the avoid payment of the tax. Indirect tax is a tax whose burden can be shifted to the others. Excess duty in the India is levied by the central government. Goods and services tax is a kind of tax imposed to all sale. Manufacturing the use of the goods and services, the levying taxes aims to receive revenue to the fund governing to alter prices in order to affect demand. States and their functional equivalents throughout history have used the money provided by taxation to carry out the many functions. So, according to me, it's my opinion. எல்லாருமே வந்து ஜிஎஸ்டி எல்லாமே கட்டணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ரெவென்யூ கட்டினா மட்டும்தான் நமக்கு வந்து திருப்பி எல்லா ஒரு பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஸோ எல்லாருமே வந்துட்டு டேக்ஸ் கட்டுங்க, அப்போ தான் வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.